ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு யோகி சென்னை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம இந்தியன் பேசிங்கில் ஒரு ஏர்போர்ட் அப்டேட் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்த அப்டேட்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த அப்டேட்லாம் எப்போது வந்துச்சு. ஸோ நம்ம தான் வீடியோ போடல. ஸோ அதனால தான் இப்போ சொல்கிறேன் மக்களே. ஏன் நான் இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்தியன் மெஸ்ஸிங்கில் அப்டேட் ஒன்று வரப்போகுது, ஏர்போர்ட் அப்டேட், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்த அப்டேட்லாம் சொல்லிடுறேன் மக்களே. ஓகேங்களா? ஓகேவா மக்களே? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்ற மேட்டரை நான் சொல்லிடுறேன். ஏன் நான் இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்னா, அதை தான் நாங்களே கேட்கலான்னு நினச்சோம். ஏன்டா இவ்வளோ நல்லா லீவு தானே விட்டுருந்தாங்க, எக்ஸாம் லீவு. ஏன்டா இவ்வளோ நல்லா லீவ் ஏன்டா இவ்வளோ நல்லா வீடியோ போடல. பார்த்தீங்களா, எடுத்த உடனே அப்படியே வாய் ரோலிங் ஆகுது. என்ன பண்ணுறது? அதே தான் நாங்களும் கேட்போம்னு நினச்சோம். என்னடா ஏன்டா இவ்வளோ நல்லா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பிளான் எனக்கு வீடியோ போடல. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி முன்னாடியிலேருந்து வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் முதல்ல. அப்படின்னா ஜனவரி முன்னாடிலேருந்து வீடியோ போடலன்னு தான் நினைப்பேன். ஆமாம், ஜனவரி முன்னாடி வரையும் வீடியோ போட்டுருக்கேன். ஜனவரி வரதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம சேனல் இருக்குல்ல, ஸோ நம்ம சேனல் ஒரு மாதிரி யூடியூப்பில் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிச்சு. என்ன ப்ராப்ளம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ராப்ளத்தில் நம்ம சேனல் மாட்டிக்கிச்சுன்னா மக்களே, இந்த மாதிரி நான் ஜனவரிக்கு முன்னாடி நாள் நம்ம சில வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல்னா அதாவது நம்ம எடுத்துகிட்டு கேமராவில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஓகேங்களா? நான் போகிறேன் யூஸ் பாஸ்வேர்ட் யூடியூப் அப்படின்னு காட்டுது. என்னடா இது, நம்ம எந்த பாஸ்வேர்டுமே போடலையே யூடியூப்பில். நம்ம சேனலுக்கு நம்ம எந்த பாஸ்வேர்டுமே போடல யூடியூப்பில். ஏன்டா இப்படி காட்டுது அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப்குள்ளே போனால் ஏன் இந்த மாதிரி காட்டுது, நம்ம சேனல் ஐடி பார்க்குறேன். ஆனால் என்னவோ ஐயோ போச்சு. ஏன்டா நீ வேற உயிரடி. நானே இப்போ தான் வீடியோ ஆரம்பிச்சிக்கிறேன். என் செத்துருவான், இப்படியே போட்டுருவான். நானே 3 நாள் வீடியோ போடாமல் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஏன்னா ஏமாலேயே ஏற்றுங்களா, காருங்களா ஏமாலேயே ஏற்றுறானுங்க. சரி அந்த பஞ்சாயத்து விடுங்க, நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இவனை வச்சுட்டு நம்ம மொட்டை மாமா இருக்கிறான்ல, அவனை வரவேற்கும். அவன் தான் நம்ம மொட்டை மாமா இருக்கிறான் பாருங்க, அவனை வரவேற்கணும். ஏன்னா இவன் சும்மா கீழே வச்சு நம்ம கட்டு பேசிக்கிறான். இந்த கேரக்டருக்கு சொல்லாமலே பேரண்ட் கேரக்டரோ ஏதோ ஒன்று. இவனை வச்சுட்டு நம்ம மொட்டை மாமா வரவேற்கணும். ஓகேங்களா? சரி, அந்த பிரச்சனையை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் போய் நான் என் சேனலில் ஐடி பார்க்குறேன். நானும் யூடியூப் பார்க்குறேன். என்னடா ஆச்சு நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப் பார்க்குறேன். ஸோ அப்புறமா தான் முதல் நாள் வீடியோ போட முடியல. என்னடா அன்றைக்கி நான் ஒரு தரமான வீடியோ வச்சுருக்கேன். என்னன்னா, நம்ம லேம்போகினி சியான் இருக்குல்ல, அதில் இப்போ ஸ்கார்பியோ கார்னு ஒரு பச்சை கலரில் ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கும் நம்ம லேம்போகினி சியான் இருக்குல்ல, அதுக்கும் இந்த நீழ்வி அது இந்த துப்பாக்கி சுட்டா எவ்வளோ புல்லட்டில் பிடிக்கும் பிஸ்டலில், அது எவ்வளோ ஸ்பீடில் போகிறது காரம். அதுக்கப்புறம் இந்த ரேப்பு மெகா ரேப்பில் எவ்வளோ டேமேஜ் இருக்குது. அந்த மாதிரி அன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வச்சுருந்தேன்.
ஸோ அந்த வீடியோ வந்து என் சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியாமல் அந்த வீடியோ கெட்டு போச்சு. ஸோ நீங்கள் மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ வச்சுருந்தீங்களா, அதனால அந்த வீடியோ வந்து அந்த மக்களுக்கு சூப்பராக பெஸ்ட்டான ஒரு வீடியோ வச்சுருந்தா இந்த வீடியோவை நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சோம். அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த யூடியூப்பால் தானே நம்மளால மக்களுக்கு அந்த வீடியோ கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேட ஆரம்பிச்சேன். என்னதான் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் காட்டுங்க தொடர்ந்து வந்து நோண்டி இருந்துட்டு அதை வந்து நான் வந்து தூங்கவே நம்ம போயிட்டோம். ஏன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் தூக்கம் நினச்சேன் கொடுக்க முடியாமல் போனதுனால ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஆச்சு அப்படின்னு நான் நோண்டி பார்த்ததுக்கு யூடியூப் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்லேருந்து நிறைய வீடியோ நீங்கள் வந்து காப்பி அடிச்சு போட்டுக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து அந்த யூடியூப் சேனல்காரங்களாம் வந்து இவ்வளோ நல்லா கவனிக்கல. ஆனால் இதுக்கப்புறம் முடிச்சு உங்கள் வீடியோ நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் காப்பி அடிச்சு போட்ட எல்லா வீடியோவுமே எல்லாருமே காப்பிரைட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து உங்கள் சேனலை வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க யூடியூப்காரங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து சொன்னேன் மக்களே. அதுக்கப்புறமா தான் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட எனக்கு யூடியூப்பை பற்றி முன்னாடி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து அவங்களோட வீடியோலாம் ஹேக் பண்ணி நான் தூக்கிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் போய் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூடியூப்கிட்ட வந்து சொல்லி நான் கஷ்டப்பட்டு மறுபடியும் நான் யூடியூப்கிட்ட வந்து சொல்லி தயவுசெய்து எனக்கு இந்த சேனலை கொடுங்க. ஏன்னா எனக்கு யூடியூப் சேனல் தான் முக்கியம். எனக்கு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி நான் வந்து வீடியோ தொடர்ந்து போனேன் ரொம்ப நாள் கனவு. ஆனால் யூடியூப் சேனலே எனக்கு க்ரியேட் பண்ண தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த கேட்டு நல்லா யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்லாம் கொடுத்து செகண்ட் சேனல் லிங்க்கெல்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு நான் யூடியூப்ல இப்போ வளர்ந்துருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என் சேனலை எனக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். இது தான் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து மற்றவங்களோட வீடியோவை நம்ம பார்த்து வச்சு போட் பண்ணோம். இதுக்கப்புறமா நம்மளே கேம் ப்ளே பண்ணி நம்மளே வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடலான்னு நினச்சேன். நீங்கள் அதுக்குள்ளே என் சேனலை ஹேக் பண்ணி தூக்கி நீங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே காப்பி ரைட் கொடுத்து என் சேனலை வந்து யூடியூப்காரங்க வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஹேக் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வந்து நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து தனியாக வீடியோ போடுங்க, நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் காப்பி வச்சு போட்ட எல்லா வீடியோவுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நானே ரீப்ளே பண்ணி போட்ட வீடியோ மட்டும்தான் என் சேனலில் வரும். தயவுசெய்து என் சேனலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்கிட்ட வந்து பேசி நான் கால் பண்ணி யூடியூப்கிட்ட பேசி என் சேனலுக்கு ஹேக் கொடுத்தவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசி சாரி கேட்டு ஸோ வந்து இவ்வளோ நடந்துச்சு மக்களே. ஸோ அதனால தான் மக்களே நான் வந்து என்னால் வந்து சத்தியமாக வீடியோ போட முடியல மக்களே. ஸோ இவ்வளோ நடந்ததுனால தான் மக்களே என்னால் வீடியோவே போட முடியல. ஜனவரிக்கு முன்னாடி அதாவது ஜனவரி வந்து என் பொண்ணு நான் மக்களே. என்னடா சொல்கிற ஜனவரி அன்றைக்கி 10ஆம் தேதிக்கார பொண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, ஜனவரி அன்றைக்கி 10ஆம் தேதி தான் மக்களே பிறந்தோம். ஸோ வந்து நான் எந்த நேரத்தில் பிறந்தேன், நான் பிறந்த டேட் என்ன, நான் பிறந்த வருஷம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் மக்களே, ஓகேங்களா? ஆனால் நான் ஜனவரி அன்றைக்கி தான் மக்களே பிறந்தேன். ஜனவரி அன்றைக்கி தான் மக்களே பிறந்தேன். ஸோ பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாமல் எங்கள் அப்பா வந்து கேட்டாங்க, டே பிறந்த நாளை கொண்டாடுற அதை விட்டு ஆனா நோண்டிடுறேன், நானும் கூட வரேன் எப்படின்னா உன் சேனலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா எனக்கு பிறந்த நாளே வேணாம்ப்பா, நான் என் சேனலை நான் எடுத்துக்கலாமல் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணி எனக்கு பிறந்த நாளே போயிடுச்சு மாதிரி பிறந்த நாளே நான் கொண்டாடினேன், எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நான் என் சேனலை வந்து
சேனலில் வராது மக்களே. நானே கேம் ப்ளே பண்ணி இந்தியன் ரேசிங்கில் என்ன போடுவேன், விட்டு ட்ரிக் அந்த மாதிரி போடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு அப்டேட் வரும்போது நம்மள என்ன அப்டேட்னா, இந்தியன் ரேசிங்கில் ஒரு அப்டேட் வரும்போது என்ன அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட்டை நம்ம பார்த்து போர் வச்சு போய் கிடக்கும். அது உள்ளே கூட போக முடியாது. ஸோ நான் எந்த ஏர்போர்ட்டை சொல்கிறேன்னா, நம்ம போய் கூட காட்ட முடியாது, வீட்டாண்ட தான் இருக்கும். நம்ம அதை விட்டு பீச் வரையும் வந்துட்டுமே போய் காட்ட முடியாது, வழிவே தெரியாது. சரி விடுங்க. அந்த ஏர்போர்ட்டில் நான் உங்களுக்கு கேம் விட்டு பேக் வந்தே காட்டுறேன். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வந்த உடனே முன்னாடி ஒரு ஏர்போர்ட் நிற்கல, நான் உங்களுக்கு காட்டுறேன். அட கொய்யால பாருங்க மகளே, ஸ்விம்மிங் பூல் உள்ள போயிட்டானுங்க. இந்த கேரக்டரை முதல்ல மாற்றி நம்ம மொத்தமாக கேரக்டர் வர மகளே, ரொம்ப கடுப்பு இருக்குது மகளே இந்த கேரக்டர். ஒழுங்கா போடா மிஸ்டர் வீட்டு கேரக்டர். ஐயோ சாரி, மிஸ்டர் வீட்டு கேரக்டர் இது தான் வரும்போது இந்த கேரக்டர் வேறு எனக்கு பிடிக்காது. ஸோ ஆக்சுவலாக வந்து மிஸ்டர் மீட்டுன்னு ஒரு கேரக்டர் வந்து வரப்போகுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. ஸோ மிஸ்டர் மீட்டு கேரக்டர் வந்து வரப்போதா என்னன்னு தெரியாது மக்களே. அது வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, வரணும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரோஹிகி மீன் பாய் வந்து இது வரையும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஸோ நான் சொன்னல ஒரு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு. ஸோ அது இதுதான் மக்கள், இது இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இப்படி இருக்கிற இதை பார்த்து நம்மளுக்கு போர் வச்சு போயிடுவோம். ஸோ அதனால் புதுசாக வந்து கலரிங்லாம் பண்ணி ஒரு ஏர்போர்ட் வந்து நம்ம கேமில் அப்டேட்டாக விட போகிறாங்க. ஏன் நான் இந்த வீடியோ போட்டப்போ கூட அப்டேட் வந்திருக்கலாம் ஓகேங்களா. ஆனால் வந்து வாட்ஸ்அப் குரூப் இதுவரை மிஸ்டர் வீட்டு வந்து ஒரு ஃபோட்டோவும் இல்லை மிஸ்டர் வீட்டோட ஒரு வீடியோ சின்னதாக கூட வந்து ரோஹிகி மீன் பாய் இந்த கேமோட ஓனர் வந்து இந்தியன் ரேசிங் ஓனர் வந்து குரூப்பில் வந்து எதுவுமே அனுப்பல மக்களே. வெறும் அந்த ஏரோப்ளைன் வீடியோ ஃபோட்டோ தான் அனுப்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஏரோப்ளைன் வீடியோ கூட எனக்கு வரல. ஸோ அந்த ஏர்போர்ட் நான் சொன்னேன், அந்த ஏர்போர்ட் வீடியோ கூட எனக்கு வரல, வெறும் ஃபோட்டோ தான் வந்திருக்கு. நான் அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு அதுக்கு வீடியோ எட் பண்ணிக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் வந்த அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் மக்களே. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுனால தான். ஓகேங்களா, நான் ஃபோட்டோ காட்டிடுறேன். மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து அப்படியே கேம் ப்ளே பண்ணிக்கினே இருக்கும்போதே வந்து இந்தியன் ரேசிங்கில் கேம் ப்ளே பண்ணிக்கினே ஃபோட்டோ காட்டுறாங்க மக்களே. ஆனால் அப்படி எனக்கு எப்படி காட்டணும்னு தெரியல மக்களே. அவங்க காட்டுறாங்க, எனக்கு காட்ட தெரில மக்களே. அது எப்படி காட்டணும்னு மறக்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. சைடில் காட்டுறாங்க, இதுதான் ரோஹிகி பாய் வாட்ஸ்அப் குரூப்பு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து அழுக்கு ஃபோட்டோ. இதை பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், அந்த ஏர்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. நீல கலர், அதாவது ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. 2 ஏரோப்ளைன் நிற்கிது. சைடில் ஒரே ஏதோ டவர் மாதிரி இருக்குங்களே, இதுதான் வந்து அந்த ஃபோட்டோ. ஸோ இதோட வீடியோ கூட எனக்கு ஒன்றும் குரூப்பில் வரல, வெறும் இந்த ஃபோட்டோ மட்டும் தான் வந்திருக்கு மக்களே. ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட் தான் வந்து இந்தியன் ரேசிங்கில் வரும்போது. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. நம்ம சேனல்லையே நான் திரும்பி கொண்டு வந்துட்டேன், இந்தியன் ரேசிங்கில் அப்டேட் வரும்போது. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் ரேசிங் பற்றி வந்தது தான் மக்களே நம்ம சேனலில் வீடியோ வரும். ஓகேங்களா. அந்த யூடியூப்பில் காப்பி வச்சு போட்ட வீடியோலாம் நான் இன்னும் என்னால் டெலீட் பண்ண முடியல. அதை நான் டெலீட் பண்ண முடியலன்னு பார்க்குறேன். இல்லைனா அது இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அந்த வீடியோலாம் எதுவுமே பார்க்காதீங்க சரிங்களா. அந்த வீடியோலாம் பேன் ஆகிடுச்சு. அது என்னால் டெலீட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி என்னால் டெலீட் பண்ண முடியலன்னா இதுக்கப்புறம் நான் கேம் ப்ளே பண்ணி போடுறேன் இந்தியன் ரேசிங். அந்த வீடியோலாம் பாருங்கள் மக்களே. பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க மக்களே. பாய்.